அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் பகையானது தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது இன்று திடீரென அமெரிக்க விமானப்படை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் குண்டு வீசி தாக்குதலை தொடங்கின. இராணுவ தளங்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இந்த தாக்குதலுக்கு இலக்காகின. தாக்குதல் குறித்து வெனிசுலா மக்கள் கருத்து தெரிவிக்கையில், பயங்கர சத்தத்துடன் குண்டுகள் வெடித்தன. எந்த நேரத்தில் எங்கள் மீது குண்டு விழுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். அமெரிக்க இராணுவம் இந்த தாக்குதலை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ள நிலையில், இது ஐநா விதிமுறைகளுக்கும் சர்வதேச அமைதியை குலைக்கும் செயலுக்கும் எதிரானது என்று வெனிசுலா வெளியுறவு அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டு உடனடியாக நாடு கடத்தப்பட்டு விட்டார் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். அமெரிக்க படைகள் வெனிசுலாவில் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளன. அதிபர் மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர். இந்த நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது என்றும், கூடுதல் விவரங்கள் பின்னர் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ப்ளோஸ் ஆகியோரின் இருப்பிடம் பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை என்று வெனிசுலாவின் துணை அதிபரான டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட மதுரோ மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ கூறியதாக குடியரசுக் கட்சியின் செனட்டர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார்.